This is the problem. This is why I wanted to speak to you. It's not like it's only the woman who needs to change the diaper, or it's not like you only has to wash the baby, you only have to burp the baby, you only have to, put the baby to sleep. நம்மளாலாம் இப்படிதானே வளர்த்துனாங்க. அப்போ நம்ம மட்டும் ஏன் குழந்தைங்களே இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கணும்? நம்மளெல்லாம் அடிச்சாங்கல்ல, நம்மளெல்லாம் திட்டுனாங்கல்ல. கரெக்ட். நான் ஒழுங்கா வீட்டுல சமைச்சேனாலே போதும், இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன்னா போதும், துணி துவைச்சேன்னா போதும், இதுக்கு ஒரு கிளாஸா, இதுக்கு நீ பே பண்ணி எடுக்கணுமோ? ஆல் தி சாபிஸ்டிகேஷன் தீஸ் கேர்ள்ஸ் ஆஸ்க் ஃபார். இதே ஒரு மேலுக்கோ இல்ல வேற யாருக்கோ ஒரு அப்பெண்டிக் சர்ஜரி கூட நினைச்சுன்னா, எனக்குலாம் சர்ஜரி நடந்திருக்கு தெரியுமா, எனக்குலாம் 2 சர்ஜரி, எனக்குலாம் 3 சர்ஜரின்னு வந்து அது ஒரு பயங்கர இது மாதிரி சொல்லிப்பாங்க. நமக்கு அவளுக்கு 2 C செக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 C செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. Hi, hello and welcome to yet another episode of Mindful Moms Tribe podcast. நம்ம 5 to 6 episodes மேல பண்ணிட்டோம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. So the goal with which I started this was, இன்னைக்கு மாம்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தான் ப்ராப்ளம். முன்னாடிலாம் எனக்கு இன்ஃபர்மேஷனே இல்லையே நான் நினைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ChatGPT இருக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கு, அது இதுன்னு எல்லா இடத்துல இருந்தும் வர இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராசஸ் பண்றதுங்கிற கொஸ்டினும் இருக்கு. ஸோ ஐ தாட் 1 hour ஒருத்தர்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு பாட்காஸ்ட் உட்காந்து கேட்க முடியும் அப்படின்னா, ஒரு டாபிக் பத்தி டீப்பா அந்த டாபிக்ல இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்ட பேசினா அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். ஸோ அந்த கோல்ல ஸ்டார்ட் பண்ணதுதான். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டர் ஆஃப் வாட் ஐ டூ வித் கிளின் அண்ட் மைண்ட்ஃபுல் மாம்ஸ் ட்ரைப், ஜெயந்தி ரமேஷ் குமார், a pregnancy educator and a lactation supporter from ஈரோடு. ஸோ நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கம் தான். as I am from கோயம்புத்தூர். அவங்க ஸ்மார்ட் கிட்ஸ் பிரெக்னன்சி கேரிங் சென்டர்னு ஈரோட்ல 18+ இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு, 18 இயர்ஸுக்கு முன்னாடி நிஜமாவே இதெல்லாம் தேவையான. ஸோ we will find out more about pregnancy, lots of myths, shocking information, lactation support and more. So welcome Jayanthi ma'am. I'm so happy. நம்ம இது ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் வந்து ஈரோடு வரப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன், இல்லைன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்களே சென்னை வரேன் அப்படின்னு சொன்னப்போ அப்படியே புடிச்சிட்டு வந்து போட்டாச்சுங்க. Thank you so much Aishwarya for making this happen. Okay, you're doing a great job actually. Like it's a nice thing because ungaloda efforts வந்து it's like extraordinary. Have seen like you have chosen a different stream, like apart from what you were well settled ah irundittu ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படினாக்க it's a great thing. And doing a very good service for the society. Thank you ma'am. Service to the society. இதை பார்க்குறது நான் எப்படி இதை பார்க்குறேன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நான் இதை சொன்னப்போ that I'm going to quit my job in PayPal and start a business in toxin free home care சொன்னப்போ, இவ்வளோ ரெஸ்பெக்டபிள் ஜாப்ல இருந்துட்டு நீ போய் வந்து கிளீனிங் ப்ராடக்ட் விற்க போறியா, இதுதான் உன்னோட வேலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஃபோக்கஸிங் ஆன் யூ, உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், டெக்னிக்கலி நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் ஆவீங்க, இல்லை ஒரு அகடமிஷியன் ஆவீங்கன்னு உங்கள் வீட்டில் எதிர்பார்த்துருப்பாங்க. அதை இருந்துட்டு ப்ரெக்னன்சி எஜுகேஷன் ஆஸ் அ கரியர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஒரு சின்ன திருத்தம், வீட்டில் இருக்கிறவங்களாம் யாரும் எதிர்பார்க்கல நான் ஒரு கரியர் சூஸ் பண்ணுவேன்னே. பிகாஸ் எனக்கு சின்னதுலேருந்து ஒரு ஆசை என்னென்னா, லைக் ஐ ப்ளே லைக் அ டீச்சர். விளையாடுவோம்ல சின்ன வயசுலலாம், ஒரு டீச்சர் விளையாடுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போர்டில் சாக் பீஸ் எடுத்து எழுதுறது, இமிட்டேட்டிங் அ டீச்சர் வாஸ் மை. எஸ், அது வாஸ் மை க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்படிதான். மற்றபடி வந்துட்டு ஃபேமிலி வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். பட் இட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு டூ சம்திங்கிற ஒரு தாட் மட்டும் இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியலை. பட் இட் எண்டட் அப் இன் திஸ் வே. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி எஜுகேஷனில் நிறைய ப்ரெக்னென்ட் மாம்ஸை எஜுகேட் பண்ணுறீங்க. நான் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப ஐ சா சம்திங் ஷாக்கிங். தட் இஸ், ஓவராலாக நம்ம கண்ட்ரியில் 20 to 25% ஆஃப் த பர்த்ஸ் வந்து C செக்ஷன் பர்த்ஸாக இருக்குது. அதுலேயும் அர்பன் சிட்டிஸில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இட் ஹஸ் கான் அப் டு 40 to 45%. என்னோட 2 பர்த்ஸுமே வந்து C செக்ஷன் பர்த்ஸ் தான். இது எதனால ஜாஸ்தி ஆகுது? ஸோ எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் இது ஒரு எலெக்டிவாக சூஸ் பண்ணுற கேசஸும் இருக்குது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. தே ஆப்ட் ஃபார் this C-section. But other than that, like kind of preparation is important.
mother preparing themselves physically, mentally, and being aware of what is happening. அதெல்லாம் ரொம்ப important. And simply blaming on one particular thing won't be fair enough. இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சின்ன சின்ன சில்லி ரீசன்ஸ்னு கூட சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு அது வேலிடாக ஃபீல் ஆகலாம். ஐ மீன் லைக் எங்கள் வீட்டுக்கு வர குழந்தை இந்த நாளில் இந்த நேரத்தில் பிறந்தா நல்லது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது. அண்ட் அடுத்த விஷயம் வந்துட்டு லைக் என் பொண்ணு வலி தாங்க மாட்டா, என் ஒய்ஃபுக்கு அது வேண்டாம் அப்படின்னு கூட இல்லை, பேரண்டே முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா, that is what husbands decide பண்றது, family members apart from the mother. அது வந்து லைக் seriously it hurts the mother a lot. அது ஒரு முக்கியமான விஷயம். One of my moms in Smart Kids, like she came for her second pregnancy as well. So first pregnancy la she prepared herself in a lot many ways. And she was waiting for her birth to happen. ஓகேங்களா, ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா, பேபி எப்போ வெளியில் வரப்போகுது அப்படின்னு க்யூரியாசிட்டி இருக்கலாம். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த சிம்டம்ஸ் டு டேக் த டர்ன். அப்போது வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் லேபர் ஸ்டார்டட் அண்ட் அகேன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயாச்சு. அங்கே வந்துட்டு லேபர் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, மெல்ல மெல்ல பெயின் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போது her husband came inside and told அவள் வலி தாங்க மாட்டா, C-section பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது she couldn't accept it, not only by that time, throughout. Still அந்த செகண்ட் பேபிக்காக வந்தாச்சு, அந்த wound இன்னும் போகலை. Not only still this, maybe throughout her lifetime it will be very strong in her mind. How come somebody else can say என்னால் முடியாதுன்னு எப்படி சொல்லலாம், அதை வச்சுட்டு டெசிஷன் இஸ் மேட் அப்படிங்கும்போது இட் இஸ் வெரி ஹார்ட் டு அக்செப்ட், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் பற்றியோ ஒரு குழந்தை பிறந்ததை பற்றியோ, அது whatever mode of delivery அதை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா they will come up with their own experiences. அப்போ இது இல்லை இருக்கும்ல, this is what happened to me அப்படிங்கிற மாதிரி. So if at all it's for some medical reasons, even that we have to accept. Obviously அதுக்கு தானே இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் வரதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் when there is some necessity. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு சில மாற்றங்கள் mothers will come across when labor starts and when the labor progress, இதெல்லாம் அந்த சேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப நார்மல் அப்படிங்கிறதையும் மதர் புரிஞ்சிருக்கணும். ஐயோ என்னமோ எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும், ஆப்வியஸ்லி நடக்கும். பாடியில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது oh my god ஃபைனலி எனக்கே இது மாதிரி வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னா, பட் அகேன் சம்திங் லைக் ஏதோ நடக்கக்கூடாதுன்னு நடக்குதோ, ப்ளீட் ஆகுது, மை காட் இந்த 9 months பார்க்கவே இல்லை, அப்போது சம்திங் இஸ் ராங்கா அப்படிங்கிற ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஓகே, லேபருக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு, தெர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ கேஷுவலாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும், ஏன்னா ஷீ இஸ் எஜுகேட்டட் ஆல்ரெடி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ், ஸோ ஷீ கேன் வெரி வெல் லைக் அக்செப்ட் த சேஞ்ச் வாட் இஸ் கோயிங் ஆன். அந்த மாதிரி வந்து அதுவே கொஞ்சம் அவங்கள வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே இன்னும் இன்வால்வ்டாக இருக்க வைக்கும். ஆப்வியஸ்லி அப்போ இஃப் சம்திங் நேச்சுரலி இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னா, அப்போ ஆப்வியஸ்லி மெடிக்கல் சப்போர்ட்ஸ் எந்தெந்த இடத்துல என்னென்ன எடுக்கலாம், மேபி டு இன்டியூஸ் ஆர் டு மேக் இட் அஸ் அ பெயின்லெஸ் லேபர், அட்லீஸ்ட் ஒரு வெஜனல் பர்த்தாக வரதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி மதர்ஸோட அவேர்னஸ் நாலேஜ் அதெல்லாமும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். உண்மையாக சொன்னால் பெயின்லெஸ் லேபர்னு ஒன்றுமே இல்லை. ஹேவிங் ஹேட் 2 children, I am saying that ஒன்று டியூரிங் த லேபர் there is pain if you're going for a vaginal birth, or இல்லைன்னா வந்து எனிவே C-sectionக்கு அப்புறமா there is hell a lot of pain. The initial few days until you get up and walk, to be able to stretch the body itself is very painful. அது எங்கிருந்து வந்து இந்த பெயின்லெஸ் லேபருங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கே வந்து both my deliveries have been C-section. இவ வந்து வலி தாங்க மாட்டா, அதனாலதான் வந்து C-section பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு somebody else had decided. எனக்கு வந்து nobody decided for me. It led to the way where I had to do a C-section அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் ஹோல் இவ வலி தாங்க மாட்டா அதனால C-section போயிட்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆஃப்டர் டெலிவரி யார் தாங்கிட்டு இருக்கா? Have you been through it? If you have been through it, don't better comment on it. ஏன்னா எவ்வளோ நாள் அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடியறதுக்கு, அண்ட் தென் அது போக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணுன்னு வேற குழந்தைய கொண்டு கரெக்டாக சர்ஜரியான இடத்துலயே வச்சு விட்டுருவாங்க, அதுக்கு மேலே ஒரு பில்லோ, இது எல்லாத்தையும் வச்சுட்டு. ஆனால்
this whole pain-free labor term attached to the C-section mothers is so bad. இல்ல உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, பெயின்லெஸ் லேபர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பர்த் பெயின்லெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இஃப் அட் ஆல் வந்து லேபர் பெயின் இஸ் ஹேப்பனிங், பெயின் அங்கே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின் வருது மதருக்கு, அப்போது வந்து ஷி குடன் ஏபிள் டு பேர் இட். மை காட், ஐ வாண்ட் டு டூ vaginal birth பட் இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அப்படின்னு நினைக்கும் போது, இஃப் அட் ஆல் ஷி வாண்ட்ஸ் ஷி கேன் ஆப்ட் ஃபார் த அதர் மெடிக்கல் சப்போர்ட் வாட் இஸ் லைக் எபிடியூரல். அது வந்து அவங்க ஸ்பைனில் ஒரு சின்ன இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பெயின் ரிலாக்ஸிங்காக இருக்கும், கொஞ்சம் சூதிங்காக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. ஒரு ஒரு பெயின்லெஸ் லேபர் போகும்போது ஷீ கேன் ஹாவ் ஹர் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஷீல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன பர்த்டே வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்குமானா ஏதோ ஒரு இடத்துல மதர் வந்து டு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப ரேர்லி வில் ஹேப்பன், எனக்கு பெயினே தெரில, போனதும் தெரில, வந்ததும் தெரில, குழந்தை வந்துருச்சு. டிவைன் பீயிங்ஸ், ரேரிட்டி, ஈவன் தட் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ மதர்ஸ் வந்து எந்த கேட்டகரியில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கரெக்ட். ஒன்லி இஃப் தே go through the process they'll come to know, oh, my labor experience, my birthing experience was like this அப்படின்னு சொல்லிட்டு. Yes. And the beauty is, if at all, if it is like vaginal birthக்காக அந்த மதர் வந்து she is going through all the painful stages, அப்படிங்கும்போது the beauty of nature பார்த்தீங்கன்னா immediately after birth அவங்களுக்கு அவ்வளோ பெயினும் ரெடியூஸ் ஆயிரும், எதுவுமே இருக்காது. அப்படியே she can recall what happened, but the pain அப்படியே போயிருக்கும். Oh, wonderful. Okay. So நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் டெலிவரி இன் C-section நினச்சி பாருங்க எவ்வளோ பெயின் she has to go through. And again அதுக்கும் மெடிக்கல் சப்போர்ட்ஸ், பெயின் கில்லர்ஸ் மாதிரி அவங்க எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். Again like அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும். she is totally dependent on others. So அது மாதிரி both vaginal birth or C-section, it has its own pros and cons. Right. And we have to accept them for whatever they are equally and not penalize that mother. Obviously. And அதை go through பண்ணுறதுக்கு மதருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா it will be fine. So if she is involved in the decision making, it will be so great. She'll feel proud about what happened in her life அப்படிங்கிறதுல. Because it's completely her body. Correct. And சேஞ்சஸ் நடக்கிறத வந்து அவங்க அதை வந்து ஃபீல் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இவ பெயின் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. சின்ன வலினா கூட தாங்க மாட்டா, இவனால் எப்படி இதை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இஃப் வி ஆஸ்க் மதர்ஸ், உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணணும்னு ஆசையா? நத்திங். ஏதாவது வந்து லைக் அவங்க எஜுகேட் ஆயிருக்காங்க, ஆகலை, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த மாம்ஸ் வில் சே எஸ். மோஸ்ட்டாக பயப்படுற மாம்ஸும் இருக்காங்க. அட் த சேம் டைம் இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம், லெட் மீ கோ ஃபார் C-section, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மதர்ஸும் இருப்பாங்க. ஈவன் ஹர் சாய்ஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட் இன் தட் வே. ஈவன் ஆஃப்டர் எஜுகேஷன், ஈவன் கிவிங் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ், எவ்ரி திங். If she is coming out of some of her intuitions, then it should be respected. And vaginal birth அப்படிங்கும்போது if at all, if she is like trying for it, அப்படியே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, பெயின், நல்ல பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயின், அண்ட் ஃபைனலி ஷி couldn't make itனே வச்சுக்கலாமே. எண்ட் ஆஃப் த டே வாட் will happen? C-section போயிருப்பாங்க. அப்போ கூட how she'll feel, I tried the maximum, அது எனக்கு ஒத்து வரல, I opted this. Not blindly going for the shortcut or whatever, just because somebody else is forcing her and madri. So basically எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, irrespective of what is the route that you take, அந்த டெசிஷன் அந்த மதரை இன்வால்வ் பண்ணதா இருக்கணும். அண்ட் வாட் எவர் த டெசிஷன் இஸ், அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ எப்படி வந்து பர்திங் சாய்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ, த சேம் திங் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் டேக்கிங் சப்போர்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்தது வந்து எவ்ரி மந்த் ஒரு விசிட் இருக்கும், எப்பப்பெல்லாம் ஸ்கேன் இருக்கும்னு சொல்லிடுவாங்க. அண்ட் தென் ஒரு ஃபிசியோதெரப்பி ரூம் இருக்கும், அங்கே ஒரு 2-3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அங்கேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே மறந்துடுவோம். மேபி ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க, அதையும் வந்து மறந்துடுவோம். ஐ டோன்ட் நோ இஃப் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் இன் த லாஸ்ட் 5 years. ஸோ I did not take any external support for my first one.
பட் செகண்ட் ஒன்க்கு வந்து நான் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் எடுத்து நான் வீட்லயே நான் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இதுவும் ஒரு டேபு தான். நான் ஒழுங்கா வந்து வீட்ல சமைச்சேனாலே போதும், இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சேன்னா போதும், துணி துவைச்சேன்னா போதும், இதுக்கு ஒரு கிளாஸா, இதுக்கு நீ பே பண்ணி எடுக்கணுமா, ஆல் தி சாஃபிஸ்டிகேஷன் தீஸ் கேர்ள்ஸ் ஆஸ்க் ஃபார் அப்படிங்கிறது உங்களுக்கு காமன் டாபிக்கா டெய்லி வரும். ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஸோ வீட்டில் இருக்க வேலை பண்ணால் போதும் அப்படின்னாவே ஹவு மச் த மதர் கேன் கிவ் கம்ப்ளீட் மூமெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஹோல் பாடி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எல்லா ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாமே அதில் வந்து லைக் ஆக்டிவேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஆப்வியஸ்லி இஃப் யூ ஆர் ரைட் ஹேண்டட் பர்சன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பாடி தான் வேலை பண்ணும். ஈவன் தோ இஃப் யூ வாண்ட் டு மாப் ஆர் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும் அண்ட் வீட்டில் இருக்க வேலை பண்ணணும்னா லைக் இப்போ இருக்கக்கூடிய மெத்தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். நம்ம பாத்திரம் கழுவணும்னா ஆப்வியஸ்லி சிங்க்ல நின்றுட்டு தான் வாஷ் பண்ண போறோம். சம்டைம்ஸ் அது போஸ்டர் மாறுது அப்படின்னா லோ பேக் பெயின் தான் அது ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கும். முன்னாடி சாஞ்சுதான் அந்த டாப்பை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஆமா, நானே இன்க்ளைன் தான் கழுவுவேன். ஓகே, அப்போ அது ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஹர்ட் தான் பண்ண போகுது. மக்களே, திஸ் இஸ் நாட் an excuse to not wash vessels, but வந்து posture கரெக்டா இருக்கணும். இல்ல ஓகே கிரேட். அண்ட் அகைன் அண்ட் துணி துவைக்கணும் அப்படின்னு நினைச்சா the earlier days ஸ்குவாட் பண்ணி உட்கார்ந்து கீழே கால் வச்சு அதுல துவைப்பாங்க. ஆமா, கீழே உட்கார்ந்து வீடு தொடச்சாங்க. ஆமா, அப்ப அது டக் வாக் இருந்துச்சு. இல்ல ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி தொடச்சாங்க. அப்போ வந்து லைக் கேட் போஸ்டர்ல இருந்தாங்க. ஆமா, ஈவன் சமைக்கிறது கூட they were not like நின்னுட்டுலாம் நான் சமைக்க கிடையாது. இப்ப மாதிரி உட்கார்ந்து தான், அதுவே ஓரளவுக்கு ஸ்குவாட் மாதிரி தான். ஸோ அது எல்லாமே லேக் ஆகுது. ஸோ அப்பெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, அப்போ ஆப்வியஸ்லி அந்த பெல்விக் போன் வந்து நல்லா வந்து வைடன் ஆகும். அப்போ உள்ள இருக்க பேபிக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால அழகா அந்த ஆப்டிமல் பொசிஷனுக்கு வந்து நிற்க முடியும் பர்த்துக்கு க்ளோஸராக வரும்போது. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நமக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறதுனால எப்படி we go for a yoga class or go for a gym to give equal எல்லா பார்ட்டுக்கும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆப்வியஸ்லி ப்ரெக்னன்சிலையும் அது மஸ்ட் தான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோல்டன். இதுதான் எனக்கே இப்போதான் இது ஃபர்ஸ்ட் டைம் புரியுது. லைக் வீட்டில் வேலை செஞ்சேன், ஆனாலும் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி நடக்கல அப்படிங்கிறப்போ திஸ் இஸ் த ரீசன். அப்பவும் வந்து க்ளீன் பண்ணாங்க, இப்போவும் க்ளீன் பண்ணுறோம். அப்பவும் சமைச்சாங்க, இப்போவும் சமைச்சோம். But the way we do it has totally changed. We're doing everything standing. So the pelvic floor never really gets worked. இல்ல நீங்க சொன்ன மாதிரி டக் வாக்லாம் வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்றோம் அப்படி ஒன்று இருக்குன்ட்டு. பட் டக் வாக் இஸ் வாட் we were doing முன்னாடி. அது கேஷுவலான ஒரு ஆக்டிவிட்டிலே வந்துச்சு. ஆமா, இப்போ வந்து நம்ம இதுக்காக தனியா பண்ண வேண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் we have to involve ourselves in that way. நம்ம எக்ஸசைஸா நம்ம பண்ணும்போது தான் இட் ஹெல்ப்ஸ். ஓகே, சரி. அப்போ இன்னொரு கொஸ்டின். இப்போ உங்ககிட்ட வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்கு வராங்க, ப்ரெக்னன்சி இது எக்ஸசைசஸ்லாம் நீங்க சொல்லித் தரீங்க. இப்போ கிளாஸ் ஒரு 1 hour டெய்லி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு போய் வீட்டில் படுத்துக்கலாமா? எதுவும் வேற வேலை பண்ண வேண்டியது? ஏன்னா நீங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்கல்ல. சொல்லி கொடுப்போம். அண்ட் 1 hourல 3 hours இருக்கும் ஒவ்வொரு செஷனும். அண்ட் we make them do exercise here. We'll give them kind of other activities as well. The reason is வீட்டில் போய் படுத்துப்பாங்கங்கிறதுனால தான் இங்கே வந்தால் செய்யுங்க. 3 hours என்ன நம்ம ஹாஃப் டே ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்துறீங்க. They also feel happy. Okay, half a day இங்கே வந்துட்டு போகிறோம், டைம் பாஸ் போகிறதே தெரியல அப்படி சொல்கிற மதர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. அண்ட் பயப்படுவாங்க கொஞ்சம் ஆரம்பத்தில், 3 மணி நேரம் அட்ஜஸ்ட் வச்சு உட்காந்துருக்க முடியுமா கிளாஸில், அந்த ஒரு யோசனை இருக்கும். ஏன்னா நமக்கு கிளாஸ் ரூம் செட்டப் அப்படின்னாவே எப்படி நம்ம அவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். Then they'll be keep moving, of course, like other activities இருக்கும்போது. ஓகே, ஸோ வீட்டில் உங்களோட கிளாஸில் வந்து it is 3 hours. ஸோ வீட்டில் போய் என்ன வேணா பண்ணலாம். பட் யூஸ்வலி these classes happen for 30 minutes, 45 minutes, etc. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரைமெஸ்டரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். But how can we be cautiously active at home? Yes. Throughout her pregnancy, she has to involve herself in kind of
ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பாக. லேர்னிங் மட்டுமே பத்தாது. இன் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பொறுத்தவரையிலும் அவேர்னஸாக ஓகே ஒன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறோம், இது நமக்கு தேவைங்கும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எனக்கு தெரியும் செய்கிறோமா செஞ்சால் தான் ரிசல்ட். அதனால் they have to involve themselves like throughout her pregnancy. No doubt on it. அந்த மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் she can be healthy the right enough. kind of moves. Exactly, with proper support system. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வித்தவுட் தட் it's like she is not helping herself அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாம் செகண்ட் டைம் மாம்ஸ் கேட்கணும்னு நினச்சேன். நான் சொன்ன மாதிரி ஐ டுக் ஹெல்ப் தி செகண்ட் டைம் as well because I really wanted to find out what more I can do, how I can be flexible அப்படிங்கிறதுக்காக. However, உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இன் ஜென்ரல் சப்போர்ட் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ் ஜாஸ்தியா இல்லை செகண்ட் டைம் மாம்ஸ் ஜாஸ்தியா? ஓகே, ஸோ செகண்ட் டைம் மாம்ஸாக இருந்தாலும் ஆக்சுவலி என்ன கேட்டால் செகண்ட் டைம் மாம்ஸ்க்கு தான் இன்னும் தேவைன்னு கூட சொல்லுவேன். லைக் ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ் கூட ஓகே ஏதோ நமக்கு தெரியாதது தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ்க்கு இருக்கும். செகண்ட் டைம் மாம்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஒரு லெத்தாஜிக் ஃபீல், நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்னா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம். ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்க்கணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அப்படி ஒரு 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 ஸ்டீரியோ டைப்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. அப்பவே என்ன தெரியுது, அதை அவங்க பிரேக் பண்ணணும், செகண்ட் பேபிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபேக்டர். ஸோ அப்போ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹாஃப் டே ஒரு கிளாஸ்க்கு வராங்க அப்படின்னா ஒன்லி தென் ஷீல் திங்க் அபவுட் ஹர் செல்ஃப், ஷீல் திங்க் அபவுட் ஹர் ப்ரெக்னன்சி. அதர்வைஸ் ஷி ஓன்ட் மைண்ட் அபவுட் இட். நீங்கள் அம்மா ஜென்ரேஷன்லலாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதுதான், லைக் நீங்களாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னம்மா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டோம்னா, நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், எப்பவும் போல வீட்டு வேலை பார்த்தோம், எப்பவும் போல சாப்பிட்டோம், நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறதே ஞாபகம் வராது, இட் வில் கோ ஜஸ்ட் லைக் தட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் செகண்ட் டைம் மாம்ஸ்க்கு. ஸோ அப்போ என்னன்னா, அந்த கான்ஷியஸ் ப்ரெக்னன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ எம் ப்ரெக்னென்ட்னு ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா, அந்த மொமெண்ட் அவங்க ரிப்பீட்டடாக கொடுக்க the baby also feels super happy. Mama is thinking about me, about my future. ஸோ அப்போது என்னை பற்றி எனக்காக யோசிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குறோம். ஐ எம் நாட் ஆல் அலோன் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விஐபி அல்லவா பேபி அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து அதை நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போ எப்போ நடக்கும் அப்படின்னா, லைக் ஒன்லி த்ரூ ஆல் தீஸ் கான்ஷியஸ் ப்ரெக்னன்சி அண்ட் கான்ஷியஸ் சாய்ஸ் மேக்கிங். தட்ஸ் வைஸ் லைக் என் பேபிக்காக நான் சாப்பிட்றேன், இட்ஸ் எ ஹெல்தி திங். என் பேபிக்காக நான் இந்த எக்ஸசைஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், என் பேபிக்காக நான் இதை செய்யணும்னு ஒவ்வொரு தாட்டும் அவங்க கொடுக்க இட் பிகம் ஸோ ஸ்பெஷல் ஃபார் த பேபி. அப்போ ஆப்வியஸ்லி உங்கள் பேபியை நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. அம்மா இப்படி ஒரு அம்மா எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று கொடுத்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை திருப்பி கொடுக்காதா? எஸ், தட் இஸ் த லா இல்லையா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதை திருப்பி கொடுக்கும். வா, எனக்கு இப்படி ஒரு குழந்தை அப்படிங்கிறது we'll get it back, but it will take some time. And it takes conscious efforts. என்னோட ஆங்கிள் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அன் அதர் சைல்டு இன் த ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம ப்ரெக்னென்சி டைம்லேயே இவ்வளோ கான்ஷியஸாக எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் அ ப்ராக்டிஸ். இப்போ மைண்ட்ஃபுல் மாம்ஸில் இருக்கிற ஒரு மதர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து என்னோட பெரிய குழந்தைக்கு அட்டென்ஷனே கொடுக்க முடியல, ஆல் த டைம் கோஸ் ஃபார் மை யங்கர் ஒன் ஆர் வைசி வர்சா. ஸோ முன்னாடியே நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, there are going to be 2 children, it's going to be chaos land. ஆனாலும் நான் இதை இப்போ இருந்தே தாட்ஃபுல்லாக ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் த பேபி, ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் யூ அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம்னா அதுக்கப்புறமும் ஈஸியாக இருக்கும்ல. அந்த ஓவர்வெல்ம் இருக்காது மதர்ஸ்க்கு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னா ஹேவ் அன் அதர் சைல்ட் பை மிஸ்டேக், இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த இனிஷியல் 1 year அந்த செட்டிலிங் டவுன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இல்லை? நீங்கள் இதை சொல்லும் போது இப்போ ரீசெண்டாக ஒரு மாம் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க, செகண்ட் டைம் மாம். I would say like she is such a sincere person. Okay. And like first babyக்கு என்ன செய்யணும்னு சொன்னமோ செஞ்சுடுவாங்க. எள்ளுனா என்னையான இல்லைங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆமா, அப்படியே எக்ஸாக்ட்லி ஷீஸ் லைக் அவ்வளோ வந்து சின்சியரான ஒரு மாமா இருந்தாங்க. அண்ட் ஷீ சோஸ் ஃபார் த செகண்ட் பேபி ஆல்சோ. த ஒன்லி திங் இஸ் ஐ ஷுட் நாட் ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒன்று கொடுத்தேன், அது ரெண்டாவது பேபிக்கு கொடுக்காம விட்டுட்டேன்னு ஒரு ஃபீல் வரக்கூடாது. அண்ட் இந்த 2 பேபிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஐ எம் கிவிங் மை பெஸ்ட் திங் ஃபார் போத் த கிட்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு குழந்தையும் யூனிக் தான்.
பட் என்னோட பார்ட் ஆஸ் அ பேரண்டாக லெட் மீ கிவ் ஈக்குவலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அப்போ 2 பேபியுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டுட்டு வரலாம். அண்ட் மோர் ஓவர் சம்டைம்ஸ் வாட் வில் ஹேப்பன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு மட்டுமே அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மதர்ஸ் வாட் தேல் ஃபேஸ் அப்படின்னா, எல்லாம் அவங்களோட கம்ப்ளீட் டைம் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் எனர்ஜியை கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய வளர்த்தி எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அப்போது அந்த குழந்தைக்கும் எனர்ஜி இருக்காது. அப்புறம் இன்னொன்று என்ன ஆகும்னா, அந்த செகண்ட் பேபி கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கும், ஓகே நமக்கு அண்ணாவோ அக்காவோ இருக்குது, நம்ம செகண்ட் பேபியாக தான் போகிறோன்னுட்டு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பேபியால் அக்செப்டே பண்ண முடியாது. அப்போ இன்னும் அது வந்து அம்மா கிட்ட அந்த ஃபுல் டைம் அண்ட் எனர்ஜியை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். சம்வே அந்த ஃபர்ஸ்ட் பேபியும் ப்ரிப்பேர் பண்ணுறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். they'll be very understanding. they'll be very understanding and what they'll feel now லைக் ஓகே நம்ம வீட்டுக்கு இன்னொரு நியூ கமர் வர போகிறாங்க, ஸோ ஐ மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட், லைக் ஐ மஸ்ட் பி ஈக்குவலி பார்ட்டிசிபேட்டிங் டு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் சொல்லும்போது தான் நினச்சேன். ஸோ இப்போது மதர் கிளாஸுக்கு வராங்க, மதருக்கு நம்ம என்னென்னமோ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் 3 hours கிளாஸில் ஏதோ சொல்லிக் கொடுக்குறீங்க, ஆனால் how much of this goes to the rest of the family, to the husband, to the parents, to the in-laws who will be primary caretakers and secondary caretakers as well. So அவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி போகுது? ஓகே, மோஸ்ட்டாக வீல் இன்வால்வ் them also in our classes. ஓகே, ஒரு செஷன் அவங்களுக்கு உண்டு. கிராண்ட் பேரண்ட்டாக கிராண்ட் மாம்ஸ் வில் கம் அண்ட் டேட்ஸுக்கு ஒரு செஷனும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் they will come to know the mother is learning something special for her baby and what is their role and how they can support them அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அண்ட் அதையும் தாண்டி அவங்கள எப்படி பேரண்டிங் பண்ணியிருந்திருக்காங்களோ அந்த தாட் இருக்கும். நம்மளாலாம் இப்படி தானே வளர்த்துனாங்க, அப்போ நம்ம மட்டும் ஏன் குழந்தைங்கள இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கணும், நம்மளெல்லாம் அடிச்சாங்கல்ல, நம்மளெல்லாம் திட்டுனாங்கல்ல, நம்மளுக்கெல்லாம் இப்படிலாம் சொல்லி 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 தான் எல்லாம் வளர்த்துனாங்களா, அப்படிலாம் இல்லைல்ல. நம்ம அப்படியே ஒரு டாய் மாதிரி இழுத்துட்டு போயிருப்பாங்க, போகிற பக்கம் கூட்டு போய் அப்படியே வர பக்கம் கூட்டு வந்து. அப்போ ஏன் இவ்வளோ வெல் இன்ஃபார்ம்டாக அந்த குழந்தைய வச்சுருக்கணும், ஏன் இவ்வளோ டெசிஷன் மேக்கிங்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அண்ட் நாட் மெனி திங்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும் தான் சில சமயங்களில். அண்டு மதர் இதெல்லாம் தாண்டி அவங்க அதை பண்ணிகிட்டே வர 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 ஒரு பாயிண்டில் வந்து அவங்களுக்கு புரிய வரும், ஓகே ஷீ டூயிங் சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக குழந்தைக்கு பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அது ரிசல்ட்டில் தெரிய வரைக்கும் இட் டேக் சம் டைம். தட் இஸ் I totally relate to this because initially எனக்கே வந்து I have had some obstacles. What is this, what are you trying this new thing, இது இவ்வளோ ரூல்ஸ், இவ்வளோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஒரு ஸ்கெடியூல், ஒரு பேட்டர்ன், எதுக்கு இவ்வளோ மெனக்கெடல் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க. இப்போ my elder one is 9 years old. இப்போ அந்த அவுட்கம்மை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே தீஸ் சேஞ்சஸ் ஆர் குட். ஒரு கான்ஷியஸ் மதராக நிறைய எஃபர்ட் எடுத்து வளர்க்குறதுல ஒரு யூஸ் இருக்கு. ஆனால் முக்கியமானது என்னன்னா, இது மதர் மட்டும் பண்ணக்கூடாது, the father is also an ஈக்குவல் பார்ட்டி ரூட். அவ என்னவோ பண்றா எனக்கு தெரியாது. உங்களோட கிளாஸ்க்கு வருவாங்கல்ல, லைக் ஏதோ பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு இன்வால்வ் ஆகிறவங்க எப்படி இல்லை, நானும் கற்றுக்கணும், ஐ வாண்ட் டு சப்போர்ட் மை ஒய்ஃப் இன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இருக்காங்க? என்ன பெர்சன்டேஜ் நீங்க வெயிட் பண்ணீங்க? சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட்ஸ், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ஹர் பாடி ஹஸ்பண்ட்ஸ், இதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ்? சம்டைம்ஸ் லைக் அழைத்து வரப்பட்டார்களா இழுத்து வரப்பட்டார்களாங்கிற மாதிரி டேட்ஸ் வில் கம், பிகாஸ் இல்லைன்னா எடுத்துட்டுவாளே அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்துடலாம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சம்டைம்ஸ் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ இவங்க இந்த மசாஜ் எல்லாம் பண்ண வைப்பாங்களோ, நான் அதனாலே வரல அப்படின்னு ஹெசிடேட் பண்றது கூட இருக்கும். பட் mothers want them to be involved. அதுல I know I have seen embarrassed face of dads. இப்போ கூட நம்ம கோயம்புத்தூர்ல டாக்டர் கார்த்திக் அவர் வந்து ஒரு தெரிப்படத்தை வச்சு ஒரு ரீல் பண்ணியிருந்தாரு. லேபர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ், சைல்டு இனிஷியல் கேர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டேட கேக்குற மாதிரி, தெரியாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு அடி. நீங்க எப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா? அட்லீஸ்ட் let them know about what is their role, if at all, if they are willing அப்படிங்கும்போது obviously they put efforts seriously, like they travel from various places, ஆஃப் எடுத்துட்டு வருவாங்க, லைக் அவங்க பிஸ்னஸ் ஹவர்ஸ்லேருந்து ஸ்கிப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இட் ஷோஸ் இல்லை ஹெல்தியான ஒரு ஃபீல் தான். ஓகே வை நாட், நான் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேனே புரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி இருக்கிற டேட்ஸ் ஆர் லைக் இட்ஸ் ஃபைன்,
இட்ஸ் கொஞ்சம் ஒரு ஹெல்தியான ஒரு ஃபீல் தான் இருக்குது கம்பேரிங் டு ஏர்லியர் டேஸ் சொல்ல போனாக்க. ஸோ பர்சன்டேஜ் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட் பர்சன்டேஜா? ஓகே, நீங்க நம்பர்ல இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. சொல்லுங்க, the supportive dads percentage, non supportive dads percentage from your point of view. Okay, almost 70% they'll be 70 to 80% they are willing to come. No problem. They are willing to come and Sure. learn about birthing and அந்த classes எடுக்கிறதுல இருக்காங்க. After that what happens to that 80% we do not know la. எந்த அளவுக்கு வந்து it's new இல்ல, அவங்களுக்கு அந்த சாப்டர் ரொம்ப நியூ தான். அப்போ வந்து practically getting into it அப்படிங்கும்போது they may feel equally new for us also. Exactly. No, we are also doing it for the first time or for the second time. For the dads also it is for the first time or the second time. So it's not like it's only the woman who needs to change the diaper, or it's not like you only has to wash the baby, you only have to burp the baby, you only have to, you know, put the baby to sleep. Adella வந்து I think we really have to break out of that shell. This is my child, I am the father, you are the mother. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாமோ வந்து பண்ணி அந்த குழந்தைய வளர்ப்போம். Yeah. ஈவன் சில டேட்ஸ் வந்து லெட் மீ தேர் வித் ஹர் த்ரூ அவுட் ஹர் லேபர் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களாவும் இருக்காங்க. தட் இட்ஸ் வெரி ஹெல்தி ஆக்சுவலி. இந்த லேபர் டைமில் டேட்ஸ் கூட இருக்கிறது எஸ்பெஷலி மோர் தென் எனி அதர் சப்போர்ட்டிங் பர்சன். ஸோ எஸ் தே ஆர் லைக் வில்லிங் டு பி பார்ட் ஆஃப் இட். இந்த ஹஸ்பண்ட்ஸோட சப்போர்ட்ல நார்மல் பர்த்க்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் ஆர் அலௌட் இன்சைட். C-sectionக்கு even I birthed in some of the top hospitals in Chennai, but no husbands allowed. ஏன் எப்படி நம்ம கண்ட்ரில? Oh my god, like they have their own protocols. Okay, they have to follow that. And it's a kind of blood and flesh cartoons எல்லாமே. ஸோ அது எல்லா டாட்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், அது கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அதனால கூட என்னோட டாக்டர் கிட்ட நான் கேட்டப்ப for my second child அவங்க இதான் சொன்னாங்க, we took one husband inside and before even we started the surgery I put the knife and he fainted. I cannot pause an operation because somebody has fainted. So நாங்க வந்து always better safe than sorry தான். We want to protect the mom and child. So all other things we try to avoid so that the concentration is happening to the, you know, surgery. Yes. While you say this, I was like got reminded of this particular couples. Like husband was asked by the doctor to come inside the labor ward. Surgery. Labor ward. Okay. Labor ward. Yes. Okay. So இந்த mother வந்து she is in her pain, complete ஒரு third level of painல இருக்காங்க. And இவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வந்தது இவங்களுக்கு தெரியல தான். பட் ஷி ஹர்ட் சம்படி இஸ் வீப்பிங். என்ன அழுகிற சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி யார் அந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ஹஸ்பண்ட். அப்புறம் ஆக்சுவலி இட்ஸ் so beautiful, no? உள்ள இருந்த ஆயம்மா வாஸ் கன்சோலிங் தட் ஹஸ்பண்ட். ஓகே தம்பி. ஸோ அந்த மாதிரி so beautiful, funny but beautiful. But the transformation after that from the husband is, oh my god, they'll start respecting women like anything in their life. அப்ப C-sectionல வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ? அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, oh my god, you've lost so much blood and flesh to birth this child, I'll respect you more. சரி, இத கொஞ்சம் கொண்டாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்லும்போது இன்னொரு விஷயமும் தோணுது. லைக் இந்த மாதிரி C-section cuts and wounds பார்க்கறதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் people don't know what is happening inside before choosing for elective C-section for their wife or daughter or daughter-in-law, whatever. So இங்கே ஒரு எக்ஸாம்பிள், லைக் ஒரு மாம் வந்து she was asked by her dad, can you go for C-section பண்ணிக்கோ. She loves her dad like anything. ரொம்ப பிடிக்கும் அப்பாவை. அதனால வந்துட்டு அப்பா சொல்லிட்டாங்க, ஓகே நான் C-section பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்ல நேரம் பார்த்து 4:10 போயாச்சு, அட்மிட் ஆயாச்சு, பர்த் டெலிவரி பண்ணியாச்சு, வந்தாச்சு. ஆஃப்டர் சம் டைம் தட் பர்டிகுலர் டேட் ஒரு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. ஸோ he took him to the hospital and எல்லா அதுவும் நடந்திருக்கு. cuts and wounds எல்லாம் வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க. அப்போ he was there observing all those things and he came home and he shared everything. You know what happened to that uncle? No, அப்படி blood flush அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ she
ஆஸ்ட் ஹர் டேட், அப்போ யூ நோ ஒன் திங், நீங்கள் என்ன C-section பண்ணிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கு மட்டும் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே ரத்தம் தான், அதே சர்ஜரி தான். பட் த இன்டென்ட் ஆஃப் த டேட் வுட் பி லைக் குட் தான், என் பொண்ணு வலிக்க கூடாது. This is the problem. This is why I wanted to speak to you. See, the absence of education, absence of awareness, எவ்வளோ டெசிஷன் மேக்கிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா? எனக்கு வந்து இந்த திஸ் ஹோல் திங் அபவுட் C-section இஸ் an easy route. பெயின் தாங்க மாட்டியா போய்க்கோ, உனக்கு சத்து இல்லையா நீ போய்க்கோ, உன்னால முடியாதா போய்க்கோ. அது வந்து ஒரு இனபிலிட்டியில இருக்கவங்களுக்கு லைக் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹேண்டிகேப் மாதிரி. யூ ஆர் unable to deliver naturally. You are somebody like that, and hence a painless offer is available to you. எடுத்துக்கோ. But nobody really knows it's cut open. ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றப்ப நான் வந்து பார்த்திருந்தேன், லைக் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா, have you gone through any major surgeries அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் நோ அப்படின்னு சொல்லி போட்டு வந்தேன். அந்த மேஜர் சர்ஜரி பாக்ஸ்ல வந்து சிசேரியன்னு போட்டிருக்கு. ஓஹோ, இது ஒரு மேஜர் சர்ஜரியா? எஸ், ஐ ஹவ் ஹேட் 2 மேஜர் சர்ஜரிஸ். அப்பதான் எனக்கே ரியலைசேஷன், ஓ நம்ம வந்து லைஃப்ல வந்து நமக்கு 2 மேஜர் சர்ஜரி நடந்திருக்கா. ஆனா நமக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடைக்கல, எங்கேயும் ஒரு ரெஸ்பெக்ட்லாம் கிடைக்கல. ஓ யூ ஹவ் ஹேட் 2 மேஜர் சர்ஜரிஸ். இதுவே ஒரு மேலுக்கோ இல்ல வேற யாருக்கோ ஒரு அப்பெண்டிக் சர்ஜரி கூட நினைச்சுதான் எனக்குலாம் சர்ஜரி நடந்திருக்கு தெரியுமா, எனக்குலாம் 2 சர்ஜரி, எனக்குலாம் 3 சர்ஜரின்னு வந்து அது ஒரு பயங்கர இது மாதிரி சொல்லிக்குவாங்க. நமக்கு அவளுக்கு 2 C-section நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, 2 C-section தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு மச் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் அவேர்னஸ். ஸோ ஐ திங்க் உங்களை மாதிரி இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க, யூ ஷுட் எஜுகேட் மோர் டு த டேட்ஸ், டு த கிராண்ட் டேட்ஸ், டு த கிராண்ட் மாம்ஸ், தட் you know there is so much that is happening inside the theater. இல்ல ஏன்னா மேம் டாக்டர்ஸ்க்கு வந்து ஆனஸ்ட்லி டைம் இல்லை. நம்மளா போய் நிறைய கொஸ்டின் கேட்டோம்னாலும் அவங்களுக்கு சொல்றதுக்கு டைமோ இல்ல அவங்களோட சிஸ்டமோ சப்போர்ட் பண்றதுல. ஐ திங்க் people like you play a huge role there in educating the society on being aware of it. Even recently ஒரு mom, she called me and asked me, see all these days I had kind of ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு ப்ரெக்னென்சியில். ஸோ அப்போ வந்து உனக்கு வெஜினல் பர்த்துக்கான பாசிபிலிட்டி கம்மின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா. பட் நவ் ஷி டோல்ட், இஃப் யூ வாண்ட் யூ ஹேவ் பாசிபிலிட்டிஸ் 50% இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் வெஜினல் பர்த்னாலும் யூ கேன் ஆப்ட் ஃபார் தட், யூ கேன் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? இப்போ டாக்டர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்ல, எனக்கு நார்மல் கண்டிப்பாக ஆகுமா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்த மதர்ஸ் வந்து நார்மல் டெலிவரி பண்ணியிருக்காங்களா, நீங்கள் சொல்லுங்கள், ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 50-50 இருக்குங்கிறதையும் டாக்டர் சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் அதை ஆப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவ்வளோதான் அவங்க சொல்ல முடியும். 100% உனக்கு நான் நார்மல் டெலிவரி ஆகும் நான் கேரண்டி பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சில கிளைம்ஸ் எல்லாம் நடக்குது sometimes, but then what it turns out to be we do not know. But இருக்கு. கண்டிப்பா நீ வந்து வெஜினல் பர்த் தான் பண்ணிடுவ அப்படின்னு எப்படி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும்னா, லாஸ்ட் மினிட்ல கூட சேஞ்சஸ் நடக்கலாம். பட் அகேன் knowing about the pros and cons of vaginal birth and C-section, what her mind is saying, what are the pros and consங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணணும் பர்சனலி. அப்புறம் அவங்க அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க, அந்த சாய்ஸ் எடுக்கிறாங்கன்னா, தட் இஸ் வாட், லெட்ஸ் கிவ் அ ட்ரை அண்ட் வாட் எவர் கம்ஸ், எஸ் கோ வித் த ஃப்ளோ. ஆனால் அந்த ஃப்ளோவில் போகிறதுக்காச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. பிளைண்ட்லி ஆப்டிங் ஃபார் ஒன் பர்டிகுலர் திங் அப்படின்னு எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபார் ஷியோர் திஸ் வில் ஹேப்பன், ஃபார் ஷியோர் திஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு கூட பண்ண முடியாது. ஏன்னா இதனோட உல்டாஸும் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். C-section நம்ம எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம், லாஸ்ட் மினிட்ல வெஜினல் பர்த் ஆச்சு, ரேர்லி ஹேப்பன்ஸ்னா கூட ஈவன் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ட்ரூ. ஐ திங்க் நம்ம C-sectionலயே இன்னைக்கு வந்து பயங்கர கான்சென்ட்ரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனிபடி who's pregnant, who's just delivered via a C-section, or who's even not healed from having a C-section birth should listen to this. ஏன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்லயும் இவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு அண்ட் இவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை கோ த்ரூ பண்றாங்க. ஸோ ஃபார் மீ, although I have had 2 C-sections, எனக்கு வந்து அந்த இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. why did I not get an opportunity? நான் இவ்வளோ பண்ணனே, I'm medically fit, I've done all the workout, why did it not work out? அப்பதான் வந்து இந்த அப்ராட்ல எல்லாம் நடக்கிற பேர்த்ஸ் பத்திலாம் நம்ம பார்ப்போம்லாம், பயங்கர கடுப்பா இருக்கும் அந்த டைம்லன்னு பார்த்து அந்த வீடியோவா இன்ஸ்டாகிராம்ல வரும்.
இவங்க வந்து கிச்சன்லயே பர்த் பண்ணிட்டாங்க, பாத் டப்ல வந்து ஹாட் வாட்டர் வச்சு பர்த் பண்ணாங்க, பெட்ரூம்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூலா வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரில அதெல்லாம் லீகலா? அப்படிலாம் நடக்குதா? பிகாஸ் ஐ ஹவ் சீன் லைக் சம் சென்டர்ஸ் இன் கேரளா ஆர் ஹைதராபாத். எனக்கெல்லாம் அந்த மாதிரி டிராவல் பண்றதுக்கான சிச்சுவேஷன்லாம் இருக்கிறதுக்கு இல்ல. சென்னையில இருக்கானோ எனக்கு தெரியாது. வி ஆல்வேஸ் சூஸ் வாட் எவர் இஸ் ஈஸிலி ரீச்சபிள் ஃப்ரம் அவர் ஹோம். ஒரு 20 மினிட்ஸ்ல போயிடலாங்கிற மாதிரி தான் நம்ம ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவ் ஆர் தீஸ் ஃபேன்சி பர்த்ஸ் ஹேப்பனிங் ஈவன் டுடே? ஃபேன்சி ஃபார் அஸ் ஹேப்பனிங் டுடே ஈவன் ஃபார் டுடேஸ் விமன் அவுட் சைட். ஏன் நம்ம கண்ட்ரில அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? We have multiple options. நீங்க சொன்ன மாதிரி doula services. But home birthing is not allowed in our state actually. And in our neighbor states எல்லாம் allowed தான். ஸோ இப்போது வாட்டர் டப்பில் பர்த் கொடுக்கறது ஆர்எல்ஸ் லைக் அந்த லேபரில் அவங்களுக்கு வந்து அந்த பெயின் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த வார்ம் வாட்டர் டப்பில் அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ஹெல்ப்ஸ் தான். நீங்கள் சொன்ன அந்த டூலா சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ சர்டிஃபைட் கோர்சஸ்லாம் இருக்குது. எவ்ரிவேர் இட் இஸ் லைக் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது இந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ்லாம். பட் இது இருக்கிறது எவ்வளோ தூரம் ஹெல்தியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 years பிஃபோர் அப்படி வச்சுக்கலாம். பிஃபோர் தட் நம்மளுடைய ஹியூமன் ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே யோசிச்சு பார்த்தோம்னாக்க இட்ஸ் லைக் ஒரு சப்போர்ட்டோட தான் பர்த் நடந்திருக்கும். ஹியூமன் பர்த் அப்படிங்கிறது பீப்புள் வில் பி அரவுண்ட் அந்த மாதிரி தான். அப்போ அதுதான் இன்னைக்கோட மாடர்ன் டூலா. எஸ், அந்த சப்போர்ட்ஸ் வந்து நடுவில் கொஞ்சம் லேக் ஆகிறது தான். We again bring it back through these doula systems. இந்த doulas முன்ன எப்படி இருந்தாங்கன்னா சர்டிஃபைடு கிடையாது. Not with this particular term but with மருத்துவச்சி, மருத்துவக்காரம்மா, ஓகே, பிரசவக்காரம்மா, இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்களில் கிராமத்து பக்கம்லாம் இருந்திருக்காங்க தான். வேர்ல்டு வைடு இருந்திருக்கு. நாட் ஒன்லி இன் ஆர் பர்டிகுலர், ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு இல்லையா. எல்லா இடத்துலையும் ஒரு ஹியூமன் பர்த் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா அங்கே ஒரு 100-200 டெலிவரி பார்த்த சீனியர்ஸ் வந்து மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு கால் டு சப்போர்ட் த மதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேல் கம். அப்போது அந்த மதருக்கோ இல்லை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓகே விஷயம் தெரிஞ்சவங்க ஏதோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பீயிங் தேர் அந்த பர்சன் என்ன பண்ணியிருந்திருக்க போகிறாங்க. எஸ், ஆப்வியஸ்லி நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸில் கூட பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹாட் வாட்டர் ஒத்தடம் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் மசாஜ் கொடுத்துருக்கலாம், ஜஸ்ட் அப்படி கை பிடிச்சிருந்துருக்கலாம், ஒரு நீவி கொடுத்துருக்கலாம். அது கூட ஷி மே ஃபீல் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக சூதிங்காக, டோன்ட் வரி ஐம் தேர் ஃபார் யூ, திங்ஸ் ஆர் ஃபைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஓகே, அண்ட் மேக்கிங் ஹர் டு பி ஹவ் ஷி வாண்ட்ஸ் டு பி. அவ்வளோதான், லெட் ஹர் பி. அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இருக்கட்டும்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு கேஷுவலாக நம்ம உட்காரணும் அப்படின்னா எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கான்ஷியஸாலாம் பண்ண மாட்டோம். அப்படி வி டூ இட் ஜஸ்ட் லைக் தட். அந்த மாதிரி அந்த பர்த் டைமில் பேபி ஒரு பொசிஷனுக்கு வருது, அது டிசன்ட் ஆகி கீழே வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மதர் வில் ஃபீல் லைக் மூவிங் ஹர் பாடி இன் சம் வே த அதர். அப்போது இந்த காலை தூக்கவா, அந்த காலை தூக்கவா, நான் குனிஞ்சு குப்புற வந்த மாதிரி பண்ணவா, கேட் போஸ்க்கு பண்ணவா, ஷி மே ஃபீல் டூயிங் இட் அப்படின்னா இட் ஷுட் பி லவ்ட். அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த டூலா சப்போர்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அந்த ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட்னு சொல்லலாம் த்ரூ அவுட் ஹர் அந்த பெயின்ஃபுல் ஜேர்னி டைம். அண்ட் அகேன் ஹஸ்பண்ட் வில் பி ப்ரெசன்ட் அண்ட் ஷீல் பி சப்போர்ட்டிங் இன் திஸ் பர்டிகுலர் வே. ஐ மீன் doctors will support the mother in all medical systems. And family members don't know what is happening. ஒன்று வழியில் இருக்கா, நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா, அவ்வளோதான், சேஃபாக இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ். அண்ட் இந்த பெயினில் இருக்கக்கூடிய மதர் அண்ட் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிற ஹஸ்பண்ட். ஸோ இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி எப்போ வந்து இமீடியட் டாக்டரோட அட்டென்ஷன் கிடைக்க வேண்டியிருக்கும், எப்போ என்ன டெசிஷன் அந்த மதர் எடுக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரிலாம் அந்த டூலா வில் பி லைக் கைடிங். எஸ் அப்போ வந்துட்டு அண்ட் அகேன் பில்டிங் கான்ஃபிடன்ஸ் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ். See, she is in the stage, don't worry about it அப்படிங்கிற மாதிரி அது கான்ஃபிடென்ஸ். அண்ட் எஸ் டாக்டர்ஸ் வந்து
அந்த புஷிங் ஸ்டேஜில் பர்த் கொடுக்கறதுக்கு அந்த நேரத்தில் என்ன மெடிக்கல் சப்போர்ட் தேவைனாலும் அதுதானே இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம். அது கொடுக்க தேல் பி தேர். ஸோ அந்த மாதிரி doulas like they can help a lot to go through her process throughout her birthing journey. Even if at all if it is C-section, it will be informed for her. This is the situation. இப்போ இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தால் வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தால் வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இப்போ விச் ஒன் யூ ஆர் ட்ரைங் டு ஆப்ட் அப்படிங்கும்போது இப்போ மதர் இஸ் வெல் இன்ஃபார்ம் அண்ட் ஷீ மேக் த டெசிஷன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 3 months ஆச்சு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்களா. அட்லீஸ்ட் தேங்க் காட் 3 monthsக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த மதர் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. ஓகே, இந்த மோடில் நான் பர்த் கொடுக்குறேன் பிகாஸ் ஆஃப் குட்னஸ் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஃபார் மை பேபி. நீங்கள் சொல்கிறது தான் இஸ் த ஷியர் கான்செப்ட் ஆஃப் கம்யூனிட்டியில். இப்போ ஸ்மார்ட் கிட்ஸ்லேயோ இல்லை நான் மைண்ட்ஃபுல் மாம்ஸ்லேயோ நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட்டிங் தட் ஸ்பேஸ். இன்னைக்கு வந்து வி ஆர் ஆல் டுகெதர் பட் வி ஆர் ஸோ லோன்லி. எங்கே பார்த்தாலும் நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம், பட் தென் ஸ்டில் வி ஆர் லுக்கிங் அட் அவர் ஃபோன். ஆர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லை. இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போடுறோன்னா ஒருத்தரை பார்த்து நம்ம பேசுறதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறோம். இது எனக்கே சம்டைம்ஸ் நடக்கும், பீயிங் சச் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ ஹேவிங் ஒரு ப்ரெக்னென்சியில் கோ த்ரூ பண்ணுறவங்களோ இல்லை ஒரு என்னை பொறுத்தளவுக்கு அ மதர் நீட் சப்போர்ட் அட் எனி கிவன் ஃபேஸ் இன் லைஃப். யூ ஹேவ் an 18-year-old daughter, I have a 9-year-old son. Even I feel I need support at times. ஸோ எப்படி அந்த டூலா ஆர் த ஓல்டு மருத்துவச்சி சிஸ்டமில் ஒரு கம்யூனிட்டியாக அந்த பர்திங் ப்ராசஸையும் அந்த குழந்தைய வளர்க்குற ப்ராசஸும் இருந்துச்சோ, அதுக்கப்புறமும் மதர்ஸ்க்கு சப்போர்ட் வேணும் இல்லை. தட் வி நீட் டு பி தேர் ஃபார் ஈச் அதர். ஸோ அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா, எனக்கு அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்து எல்லாமே நான் தனியாக பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. எஸ், ஆப்வியஸ்லி இந்த ஃபேமிலி சப்போர்ட் அந்த இடத்துல வந்தாகணும் ஆக்சுவலி. ஸோ எனக்கு அவ்வளோ நாள் ப்ரெக்னென்சியில் அப்படியே பேம்பர் பண்ணி வச்சுருப்பாங்க மதர்ஸை. அதுக்கப்புறம் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் மதர் தலையில் கொடுத்துருவாங்க. யூ ஹாவ் டு டூ இட், வை யூ ஆர் ஃபீலிங் பேட், வை யூ ஆர் ஃபீலிங் லோ, வை யூ குடன் ப்ரொடியூஸ் breast milk, if at all you can't produce breast milk, why don't we go for that, even if you are breastfeeding you should feel happy, smile பண்ணிட்டே ஃபீட் பண்ணு. இந்த மாதிரி ஒன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடுவாங்க. too many overwhelming inputs போக ஆரம்பிச்சிரும். It will be funny இல்ல, smile while you're breastfeeding. No, I can't do that. See, மதர் ஒன்றும் பர்பஸ்ஃபுல்லாக செய்யலை, அவங்க மைண்டுக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் தட் ஷுட் பி ரெஸ்பெக்டட். ஆர் அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் கண்ணா, லைக் இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம கொடுக்கலனாலும் லிசனிங் டு ஹர் மேக் சென்ஸ். அந்த நேரத்தில் she is going through lot many other things. physiologically நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கும், லைக் ஓவர்வெல்மிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த பீப்புள். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மலாம் கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவங்க, எனி டைம் இட் இஸ் லைக் crowded with people surrounded with people. Yes, and we must be like blessed for having these many big relative systems and என்ன சொல்கிறது, சொந்த பந்தங்கள் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் தான். அண்ட் சம்டைம்ஸ் வி ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் த மதர் அண்ட் பேபி அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் தட் பர்டிகுலர் டைம் இமீடியட்லி ஆஃப்டர் பர்த் மதர் அண்ட் பேபிக்கும் டைம் கொடுக்கணும். கரெக்ட், ஓகேங்களா? எஸ். ஏன்னா நான் இப்போது என்ன நடக்கும்னா, ஒரு லேபர் பர்த்து நடக்குது அப்படின்னா ஒரு கூட்டம் நிற்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ். And obviously human nature, we won't keep quiet. Or like we won't simply observe. We'll come up with ஆமாம் கொடுப்போம். இந்த மாதிரி அவங்களுக்காச்சு, இந்த மாதிரி இவங்களுக்காச்சு, இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நார்மல் டெலிவரியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி ஒரு பக்கம். இல்லை இன்னொன்று, பர்த் நடந்தாச்சு, குழந்தைய பார்க்க வரேன். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஆக்சுவலி. வாட் ஐ வுட் சேனா, ஏன் அப்போ நம்ம கல்ச்சரில் இந்த மாதிரி இருந்திருக்கு, ஒரு குழந்தை பிறந்தா போய் பார்க்குறதுன்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு இல்லை, அந்த பழக்கம் அப்படின்னா ஏன் வந்துச்சு, இப்போ அது எப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம திங்க் பண்ணணும். லைக் இப்போ ரீசெண்டாக ஒரு மாம் பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட்காக வந்திருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு மீன் டைம் சம் நீ சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு குரூப்பாக வந்துகிட்டே இருக்காங்க அக்கா எங்கள் வீட்டுக்கு. கேட்டை திறக்கிற சத்தம் கேட்டாவே எனக்கு அவர்ஷனாக இருக்குது, ப்ளீஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ரிலேட்டிவ்ஸும் வராங்க.
ஸோ அப்போ அப்பாவும் சும்மா இருக்கிறதுல குழந்தை அங்கே தான் இருக்குது, போய் பார்த்துட்டு போங்க ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அப்போ தான் நான் ஃபீட் பண்ணிட்டு இருப்பேனா இருக்கும், இல்லை ஃபீட் பண்ணி அப்பாடான்னு வச்சுருப்பேன். அண்ட் தேல் கிவ் தேர் ஓன் சஜஷன்ஸ். எஸ், லைக் த இன்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் இஸ் குட், நல்லதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த மதர் வந்து ஒரு பாயிண்டில் வந்து லைக் டோட்டலி ஷீ லூசஸ் ஹர் செல்ஃப் அண்ட் ஷீ ஃபீல்ஸ் ஸோ பேட். ஷீ மே நீட் சம் ரெஸ்ட் சிம்ப்ளி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல போஸ்ட்நேட்டலில் இந்த மாதிரி. அண்ட் ஹவ் இட் வுட் ஹவ் started, or what is the purpose of going and visiting the mother and the baby immediately after birth? Na maybe hearing, maybe started by listening to her. What happened? How was your birth? Say about it. அந்த ஷேரிங்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. எஸ், பட் ஆனா இன்னைக்கு வந்து அது அப்படி இல்ல, அதோட பிராக்டிஸ் அதேதான், பட் அதோட இன்டென்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கெஸ் தான் இதுக்காக போயிருப்பாங்களோ பாக்குறதுக்குன்னு. இது உங்களோட கெஸ்ஸா? ஓகே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த பர்த் ஸ்டோரியை கேட்கும்போது அப்போ மதர் வில் கம் அவுட் இல்ல with see I felt this way, it is pain. Today we are doing this on WhatsApp, but அப்பலாம் வந்து யாராவது வந்து கேட்டா தான் அத பத்தி சொல்ல முடியும். otherwise it's so dark and silent. அப்படியே வந்து என்னோட மதர் இன் லா அவங்களோட சிஸ்டர்லாம் சொல்லுவாங்க, லைக் வந்து 40 daysக்கு வந்து we are deserted. சும்மா வந்து சாப்பாடு மட்டும் தான் தந்துட்டு போவாங்க. லைக் you don't even have people to talk to. ரொம்ப லோன்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, குவாரண்டைன், கரெக்ட், குவாரண்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் தென் லைக் நியூட்ரிஷன்லயும் very many families have different practices. வெறும் ரச சாதம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப என்னடானா வந்து எனக்கெல்லாம் மட்டன் சிக்கன் வந்து ஃபுல் பட் அவங்க வந்து நாங்கெல்லாம் ரொம்ப நாள் வந்து ரச சாதம் தான் சாப்பிட்டோம் சொல்றாங்க. how can you even be strong enough with rasa sadam to feed? Rasam is important. It's special in its own way. Immediately after birth, rasam. Yes, special rasam or herbal rasam. அதுக்குன்னு உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு. அவங்க டைஜஸ்டிவ் ட்ராக்லாம் அவங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு அகேன் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற ஃபுட்டை பாடி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகும். ஏன்னா த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி நிறைய ஓவர்லோட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா சில மதர்ஸ் வந்து வில் சே, எனக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன், அந்த மில்க் செக்ரீஷன் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இங்கே கொஞ்சம் மனசும் வில் பிளே ரோல். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கொடுத்த ஃபுட் ஏன் பாடி அப்சர்வ் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமும் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பிளேஸ் அ ரோல். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அகேன் தட் அலோன் கான் ஹெல்ப். பர்சனட்லி வெறுமே ரசம் சாதம் மட்டுமே சாப்பிட்டுலாம் and deserting the mother is also ஆமா ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆமா, நம்ம சொன்ன மாதிரி overwhelmed with people and people's advice ஒரு பக்கம், quarantine இன்னொரு எக்ஸ்ட்ரீம். everything வந்து middle ground. இப்போ இன்னும் ஒரு क्वेश्चन நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆர் இன்க்ரீசிங். இப்போ நானே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன், பட் ஐ லிவ் ஹியர். ஸோ இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா நம்ம வந்து இருக்கிற கப்புள்ஸ்க்கு சடன்லி ஒரு 6 months 1 yearக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கும். அப்புறம் சென்னை, பெங்களூர் இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ராப், எவ்ரிதிங் ட்ராப்ஸ். த மதர் நீட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த யங் சைல்டு, டேக் கேர் ஆஃப் த ஹோம், இஃப் நீடட் குக், ரொம்ப இதாகிடும். அப்போ அந்த ஸ்டேஜில் எப்படி அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கலாம்? ஸோ சம்டைம்ஸ் லைக் சில மதர்ஸ் இதனோட உல்ட்டாவும் சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் இனஃப். ஓகே, பிகாஸ் நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் இந்த டூ மச் ஆஃப் அட்வைஸ் இல்லை, அது ஒன்று. அமைதியாக இருக்கேன், என்னோட ஸ்டைலில் என்னோட குழந்தைய வளர்த்த முடியுது அப்படிங்கிறது இதோட ப்ளஸ் தான். அண்ட் அகேன் வந்து இன்னொரு விஷயம், ஹஸ்பண்ட் இருக்கிறம்போது வித் ஹஸ்பண்ட் சப்போர்ட் ஷீ கேன் டூ அதர் திங்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். ஆல் பர்ஃபெக்ட் மோட்ல இருந்து கொஞ்சம் நம்மளும் ஸ்விட்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் ஷீ ஒன்ட் ஃபைண்ட் சம் டைம் ஃபார் ஹர் செல்ஃப். பேசிக் திங்ஸ் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ சம்வே ஷீ ஹேஸ் டு ஃபைண்ட் இட் சம்வே அது அதவே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ண தான் செய்யணும். அண்ட் எஸ், நம்ம தானே இப்படி வளர்ந்து பழகியிருக்கோம். பட் அதர்வைஸ் லைக் தே ஹாவ் டு லீட் தேர் or build their own nest. And they have to live. இன்னொன்று முக்கியமானது நான் உங்ககிட்ட அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன் மேம், இன் சப்போர்ட் ஆஃப் த ஹோல் assisted reproduction or infertility journey that is going through. இப்போ நான் எப்போவுமே என்னோட ஒர்க் ஷாப்ஸில் கூட சொல்லுவேன், நம்ம ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போகும்போது முன்னாடி ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக் பார்த்துருந்தோன்னா இன்றைக்கி அது 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 10 இருக்குது. ஸோ இவ்வளோ ரைசிங் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் வர்றது எதனால? அண்ட் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டாக வர்ற ரீசன் என்னென்னா
ஒரு டயக்னோசிஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணணும்னா ஓகே. இல்லாட்டி ஜென்ரல் பிளாங்கெட் அம்ப்ரெல்லா டேர்ம் வந்து லைஃப் ஸ்டைல் சரி பண்ணும், லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் இருக்கு, அதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ how is lifestyle and infertility linked in your opinion, and what is this reason according to you for the rise in infertility clinics? மேபி ஒரு பாயிண்ட் வரலும் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வில் ஆல்சோ ஹெல்ப்பாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல் மை தாட்ஸ். லைக் other than that, like medical support systems, again it is like blooming like anything. அதனோட சிஸ்டம்ல இருந்து they are like making it happen after 10 years, 15 years, 20 years after marriage அந்த மாதிரிலாம் நடக்குது. ஈவன் சில கப்புள்ஸ் ஆர் சூஸிங் செகண்ட் இயர்லேயே தே வாண்ட் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதுங்க ஐஸ்வர்யா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை தாண்டி வை இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது கூட நமக்கு சில நேரங்களில் புரியறதில்ல. தோ தே லிவ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர் வாட் வி திங்க், லைக் நேச்சரோட டச்சில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்து ஒரு ஹெல்தியான ஃபுட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற ஃபேமிலிலையும் கூட இட் இஸ் ஹேப்பனிங், எடுக்கிற கப்புள்ஸில் கூட இட் இஸ் ஹேப்பனிங். மேபி அதுக்கு சில சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், மேபி ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் இருக்கலாம், who knows, என்வாயன்மெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் there is just more than one thing that contributes to a healthy life. இப்போ எல்லாத்துக்கும் அது தெரியும். ஸோ நான் வந்து வாட் இஸ் திஸ் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், ஏன் எல்லாத்துக்கும் வந்து லைஃப் ஸ்டைல் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபுட்டு கண்டிப்பாக. ஸோ நம்ம அதில் என்னென்னலாம் நமக்கு தெரியாத இன்விசிபிள் திங்ஸ் இருக்கோ அதை வந்து பண்ணுறது. ஈவன் த டைம் வி ஈட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டெஃபினெட்லி அபவுட் வாட் வி டூ டு அவர் பாடி, எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம், ஆக்டிவாக வச்சுக்கிறோம், நம்மளோட டெஃபினிஷன் ஆஃப் ஆக்டிவ் என்ன, நிஜமாவே நம்ம ஏஜுக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டி தேவை. நான் ரீசெண்டாக அட்டென்ட் பண்ண ஒரு ஒர்க் ஷாப்பில் சொன்னாங்க 35க்கு அப்புறம் தெர் இஸ் டீஜெனரேஷன் ஹேப்பனிங் இன் அடல்ட் லைஃப். அதுக்கப்புறம் அந்த டிக்ளைனை எவ்வளோ அழகாக நம்ம கொண்டு போகிறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 35 the way you need to care for your body is totally important. And then finally home, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், how they are impacting us indirectly. That's when my whole life shifted. What I am doing in my workshop think பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம். what you're doing it like நம்ம வந்து க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயே எவ்வளோ ஆப் இருக்குது அப்படின்னா. க்ளீன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஒன்று, அது என்னோட டாபிக்ங்கிறனால நான் அதை பற்றி பேசுகிறேன். பற்றி என் ஒர்க் ஷாப்ஸில் சொல்கிறது அதுதான். வாட் வி புட் ஆன் our skin, what we put on our clothes, the kind of perfumes we use, incense sticks, இதெல்லாம் இப்போ சில டாக்டர்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் இட். தி டாக்டர்ஸ் ஹூ ஆர் மோர் மைண்ட்ஃபுல். ஒரு லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இது எல்லாமே இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்ல தே டு நாட் வாண்ட் அ ஃபேப்ரிக் கண்டிஷனர் டு பி யூஸ்ட். தே டோன்ட் ஈவன் யூஸ் ஃப்ளவர்ஸ். ஏன்? அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் ஆர் நான் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ். ஸோ அது ஹார்மோனல் ப்ராசஸ்ல டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறதுக்காக. பட் ஹவு டு வி நோ அபவுட் ஆல் திஸ்? இதையெல்லாம் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சா தானே. தட் இஸ் வை ஐ எம் டூயிங் திஸ் ஒர்க் ஷாப்ஸ். இப்போ உங்களோட ஸ்மார்ட் கிட்ஸ்க்கு நம்ம பண்ண ஒர்க் ஷாப்லேயே வந்து people were saying it's surprising, it's shocking. So there is so much that is being added. So it's not just about childbirth and child வளர்க்கிறது. There is a lot sometimes அப்படியே மைல்டா உள்ள சப்மிசிவா இருக்கலாம். ஒரு பெரிய விஷயமா அது வரும்போது நமக்கு இதனால தான் அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம். ரீசென்ட்லி ஒரு மாம் வந்து கேம் வித் பேபி, கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு நோ தட் இட் இஸ் நார்மல். She wants the answer from me that it is normal. அவ்வளோதான் சொல்ல போனாக்க. ஸோ அவங்க மாம் வாஸ் ஆஸ்கிங் சம்திங் எல்ஸ். இப்படி வந்துடுச்சுமா, வை இட் இஸ் ஹேப்பனிங். டாக்டர் கேட்டுட்டோம், இட் இஸ் நார்மல் சொல்லிட்டாங்க. நார்மல் தானே அப்படிங்கிறது. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த க்ளோத்ஸில் போடுற டிட்டர்ஜென்ட்ஸ் would have caused that kind of allergy for the baby. Who knows? We don't think it in that way. சில குழந்தைங்களுக்கு அலர்ஜிஸ் மூலியமாக வெளியில் தெரிய வரலாம். I'm not comfortable with this particular கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுமா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பேபி இஸ் யூனிக் மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அப்போது சம்டைம்ஸ் அந்த பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி வெளிக்காமிக்குது அப்படின்னா, அதர்வைஸ் த பாடி ஹஸ் டு கீப் ஆன் ஒர்க்கிங். அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டிய அதுவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தானே அதுக்கு. அப்போது வாட் மே ஆல்சோ ஹேப்பன்னா, அதனோட கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன ஆகும், கொஞ்சம் காமாக கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அஜிடேட்டடாக இருக்கும், ரொம்ப கிராங்கியாக இருக்கும், நமக்கு ரீசன்ஸ் தெரியாது. ரைட்.
ஃபீடெல்லாம் பண்ணியாச்சு, பேபி நல்லா தானே இருக்கணும், ஏன் என் பேபி மட்டும் அழுகுது அப்படின்னா, திஸ் மே ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் அகேன் ஒரு சில குழந்தைங்களுக்கு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமையும் இருக்கலாம். தட் இஸ் வை இட்ஸ் டு பி ஆன் த சேஃபர் சைட். இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி அந்த ஸ்கின்னுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்தா இட் வில் பி ஃபைன். லைக் அகேன் நாட் ஒன்லி ஃபார் த பேபி க்ளோத்ஸ், ஈவன் ஃபார் த பேரண்ட்ஸ் as well. நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். ஹேண்டில். ஆமா, பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து பேபிக்காகன்னு சொல்லிட்டு we put all our interest, all our money, all our intention in buying the safest things for our child. பட் நம்மள வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம். பட் மதர்ஸும் வந்து ஈக்குவலி பேபியோட இன்ட்ராக்ட் பண்றாங்க. ஸோ பேபிக்காக மட்டும் இல்லை, நமக்காகவும் நம்ம பண்ணிக்கணும்ல. இட்ஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர், யூனோ, அக்கார்டிங் டு மீ. சூப்பர். ஸோ ஆன் தட் நோட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு. அப்போதான் உங்களோட ஆனஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ ரேபிட் ஃபயரோட ரூல் என்னன்னா, உடனே நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துடணும். ரொம்ப லாங் ஆன்சர்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரேபிட் ஃபயர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நார்மல் டெலிவரிக்கு முக்கியம் எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவர் பண்ணுறோங்கிற சாய்ஸா, இல்லை அந்த டெலிவரிக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிற மதரா? ஓகே, ஸோ இது தாண்டி இன்னும் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். இந்த ரெண்டை கேட்டிங்கன்னா போத்துன்னு கூட சொல்லலாம். ஓகே, போத். சரி, பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ பெயின் நார்மல், எஸ்ஸா நோவா? நோ, டெஃபினெட்லி நோ. மதர் நீட் சப்போர்ட். ஓகே, மதர் டசன்ட் ஹேவ் இனஃப் மில்க் பத்தலை அப்படின்னு சொன்னால் உடனே ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Again, she needs proper support system. First thing, டீட்டெயிலாக சொல்லக்கூடாது. she needs support system. she needs support system. Okay, டெலிவரி ஃபியர் நேச்சுரலா இல்லை சொசைட்டி கிரியேட் பண்ணுறதா? நேச்சுரல். ஓகே ஓகே. ஹஸ்பண்ட் ப்ரெக்னென்சி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா? இது ஒய்ஃப்லாம் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். ஓகே, வாக்கிங் போதும் டெலிவரி ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு முன்னாடி டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, டெய்லி வாக்கிங் போங்கன்னு. அது கரெக்டா இல்லையா? அதுவும் கரெக்ட். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு டிப்ளமேட்டிக்காவே ஆன்சர் பண்ற மாதிரி தோணுது. சேஃபர் சைடா இருக்கணும். நீங்களும் பெட்டர் சேஃப் தென் சாரியா? ஓகே ஓகே. நியூ பார்னுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தேவையான வாசனையான சாம்பிராணி, வாசனையான டிட்டர்ஜென்ட், கிளீனிங்க்கு பேபியை சுற்றி யூஸ் பண்றதுல ஹை ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தேவையா தேவையில்லையா? ஓகே, இஃப் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். முன்ன காலத்தில் யூஸ் பண்ண அந்த திரவியங்கள்லாம் சம்வேர் டு. ஐயோ, நான் ரொம்ப நிறைய பேசுகிறேன். பிரச்சனையே, நீங்கள் வேற ரேபிட் ஃபயர்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேச வச்சு பழகிட்டீங்களா? சாரி. ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ்னா இட் இஸ் நாட் அக்செப்டட். ஓகே, ஸோ நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுவே அப் டு சம் லிமிட் தான். ஈவன் அது ட்ரிகர்ஸ் தான். அதனால தான் மல்லிகைப்பூ வைக்க வேண்டாம். கரெக்ட். ஈவன் ஃபுட் வாட் தே ஈட், மாம்பழம் ரொம்ப அதிகமான ஒரு வாசனை கொடுக்கும்ல. ஓகே, தட் இஸ் நாட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரெக்னென்ட் மாம் எல்லாரும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு சென்டென்ஸ் என்ன உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா? உங்கள் கிளாஸில் சொல்கிறதா இருக்கலாம். ட்ரஸ்ட் யுவர் பாடி. நைஸ், தேங்க்யூ. ரேபிட் ஃபயரில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு லாங் ஆன்சர்லாம் கொடுக்கக்கூடாது. ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். பட் முடியாத டைமில் அதுக்கு ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் C-sections வந்து அன்அவாய்டபிள். ட்ரூவா ஃபால்ஸா? ஃபியூ C-sections unavoidable. Okay, so low milk supply is very common among new mothers. True or false? False. Okay, breastfeeding pain in the beginning is completely normal. True or false? False. Okay, if milk doesn't come immediately, formula kuduthirlama? False. Okay, walking daily is enough for having a normal delivery. அதுவும் தேவை, அப்படிதான் சொல்லணும். ஓகே, அப்போ ட்ரூ ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஓகே, ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ் கேன் அஃபெக்ட் த லேபர் ப்ரோக்ரஸ். ஃபார் ஷியோர். ட்ரூ. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரூ சொல்லியிருக்கீங்க ஒரு வழியா. ஓகே, கிராண்ட் மதர்ஸ் அட்வைஸ் ஆல்வேஸ் சயின்டிஃபிக்கலி கரெக்ட். ஃபால்ஸ். ஓகே, ப்ரெக்னென்சி எஜுகேஷன் டெலிவரி முன்னாடி எடுத்துக்கிறது பர்த் அவுட்கம், தட் இஸ் நார்மல் டெலிவரியா C-section டெலிவரியாங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா? ஒரு பாயிண்ட் வரல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை தாண்டி இன்னும் பல ரீசன்ஸ் இருக்கும். பட் இட் ஹெல்ப்ஸ் ஹவ் த மதர் கோ த்ரூ.
complete process. Okay. So இது ட்ரூவும் இல்லை ஃபால்ஸும் இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் 72 hours after birth, child and mother being together, does it help or not? Help. True. ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். எனக்கு என்னன்னா இந்த பாட்காஸ்ட்ல என்னன்னா நம்ம ஆன் கேமரா பேசினதை விட ஆஃப் கேமரா இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரிஸ் were actually very very helpful, and I hope this goes to the right audience. முக்கியமாக ஃபாதர்ஸோட சப்போர்ட், எப்படி வந்து ஒரு டெலிவரி சாய்ஸ் வந்து உமனை ரெஸ்பெக்ட் பண்ணி எடுக்கணும், அவங்களோட ஜேர்னி, அந்த சப்போர்ட் சிஸ்டம், டூலா, நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் யூஸ்ஃபுல் எபிசோட் ஃப்ரம் மைண்ட்ஃபுல் மாம்ஸ் டு ஆல் தோஸ் ப்ரெக்னென்ட், டு பி ப்ரெக்னென்ட் அண்ட் நியூ மாம்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அழைப்பை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் டக்குன்னு ஈரோட்லேருந்து சென்னை வந்துட்டு பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது போக நீங்கள் யூஆர் அன் ஆர்டன்ட் சப்போர்ட்டர் ஆஃப் கிளின் ஆஸ் வெல் அஸ் மைண்ட்ஃபுல் மாம்ஸ் ட்ரைப் கம்யூனிட்டி. உங்களோட கம்யூனிட்டிக்கே நான் 2-3 ஒர்க் ஷாப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட், அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் அஸ். Sure. Thank you so much, Aishwarya. Seriously, I felt so comfortable talking with you. ரொம்ப கேஷுவலாக நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூ கேவ் மீ த ஸ்பேஸ் அண்ட் யூ மேட் மீ ஃபீல் ஸோ மச் கம்ஃபர்டபுள். யூ மேட் மீ, அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி வித்தவுட் கேமரா கான்ஷியஸ். ஆமாம், ஆப்வியஸ்லி நான் தான் கொஸ்டின்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் யா, வி வர் கேஷுவல். இட்ஸ் நைஸ் அண்ட் ஸோ கிரேட்ஃபுல். Thanks for the opportunity, Aishwarya, and what you're doing it, keep doing it, keep rocking. Yeah, ma'am, nothing is formal, right? Like இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்மல் செட்டிங்கில் தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. இட் இஸ் அவர் சாய்ஸ். ஸோ யூ அண்ட் ஐ ஆர் டெக்னிக்கலி டூயிங் தி சேம் திங், ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ் இன் அவர் ஓன் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷனுக்காக பண்ணுறீங்க, நான் வந்து டாக்ஸின் ஃப்ரீ லிவிங்காக பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் வி ஜாயின் ஹேண்ட்ஸ் டு டெலிவர் த ரைட் இன்ஃபர்மேஷன் டு த நியூ மாம்ஸ். அவங்க அதை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்கள் ஈரோட்டில் வந்து உங்களை நான் பார்க்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இல்லை கோயம்புத்தூருக்கு வர வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சென்னைக்கு வரணுன்னே டக்குன்னு தூக்கி ஸ்டுடியோவில் போட்டாச்சு அண்ட் கான்வர்சேஷனும் முடிச்சாச்சு. ஸோ ஐ ஃபீல் ஸோ குட் அண்ட் மை ஹார்ட் இஸ் ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Things went very well. Thanks a lot, Bye-bye. Aishwarya.